ശ്രീ ഭഗവാൻ ഉവാച. ഭഗവാൻ പരമശിവനാക്കും சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்துதிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொன்னார். பகவான் ஸ்துதிக்கிறதாயிட்டே இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். அதனால இங்க ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச. 17வது கத்திய பாகம். ஓம் நமஹ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சம்ஞானாய அனந்தாய அவ்யக்தாய நம இதி. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சம்ஞானாய அனந்தாய அவ்யக்தாய நம இதி. ஸ்ரீ ருத்ர பகவான் ஸ்துதிக்கிறதாயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஐஸ்வர்யம் தொடங்கின குணங்களால பூர்ணமாயிருக்கிற மகாபுருஷனும் சர்வ குணங்களையும் பிரகடிப்பிக்கிறவனுமான, ஆராலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத விதத்துல இருக்கிற அவ்யக்த மூர்த்தியாயிருக்கிற அபரிச்சின்னனாயிருக்கிற பகவானுக்காயிட்டு என்னோடு நமஸ்காரம். இப்படினாக்கும் ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்திய ஸ்துதிக்கிறார். ஓம் பகவதே நமஹ. பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற சங்கர்ஷணமூர்த்தே உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம். மகாபுருஷாய நமஹா, பரபிரம்மஸ்வரூபியாயிருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமூர்த்தியாயிருக்கிற பரபிரம்மத்துக்கு என்னோடு நமஸ்காரம். சர்வ குண எல்லா குணங்களும் சம் நன்ன ஞானாய பிரகாசிப்பிக்கிற அனந்தாய ஆராலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத அவ்யக்தாய அவ்யக்த மூர்த்தியான அபரிச்சின்னாய அபரிச்சின்னனாயிருக்கிற காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட அனந்தனாயிருக்கிற உங்களுக்கு நமஹா நமஸ்காரம். இது இப்படின்னு பவன் அதானது ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்துதிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். அதாக்கும் இங்க இதி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினது. இப்படி ஸ்துதிக்கிறார் அப்படின்னு. 18வது ஸ்லோகம். பவன் அதானது ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்திய ஸ்துதிச்சுட்டு இருக்கார். அந்த இளாவிரதம் அப்படிங்கிற உபபூகண்டத்துல அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொன்னாரே, சங்கர்ஷணமூர்த்திய ஸ்ரீருத்ரன் ஸ்துதிக்கிற அந்த பாகங்களை ஸ்லோகங்களாயிட்டே இங்க பாகவதத்துல தரப்பட்டிருக்கு. 18லேருந்து 24 வரைக்குமான ஸ்லோகங்கள் பகவான் ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்துதிக்கிறதாக்கும். 18வது ஸ்லோகம். பஜே பஜன்ய அரணபாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம் பராயணம்.
பக்தேஷு அலம்பாவித பூதபாவனம் பவ அபகம் த்வா பவபாவம் ஈஸ்வரம் பஜே பஜன்யாரண பாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷ்வலம்பாவித பூதபாவனம் பவாபஹம் த்வா பவபாவமீஸ்வரம். 19வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் அந்த இளாவிரதத்துல பார்வதி தேவியோடு கூடிட்டும் பார்வதி தேவியோடு പരിവാരങ്ങളോട് കൂടിയിട്ടും ഉட்கார்ந்துட்டு பகவான் சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்துதிக்கிறார். அதையாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ந யஸ்ய மாயாகுணசித்தவృத்திபிஹி நிரீட்சதஹ ஹி அணு அபி दृष्टिहि अज्यते ईशे यदा नह अजितमन्युरंहसां कः तं न मन्येद जिगीर्षुः आत्मनः नयस्य मायागुणचित्तवृत्तिभिर्निरीक्षतो ह्यन्वभिदृष्टिरज्यते ईशे यदा नोदितमन्युरंहसां कस्तं न मन्येद जिगीर्षुरात्मनाम्. இந்த உலகத்தை നന്നാ കറക്റ്റായിട്ട് പരിപാലനം ചെയ്യறதுக்காയിട്ട് பகவானே சங்கர்ஷணமூர்த்தி உங்களோட மாயா குணங்களை நீங்கள் ஸ்வீகரிக்கிறீர்கள் அப்படின்னா கூடியும் அந்த மாயா குணகாரியங்களாயிருக்கிற விஷயங்கள் அதே மாதிரி அந்த விஷயங்களால உண்டாகிற മനോവികാരങ്ങൾ ഇതൊന്നും ഉങ്ങളെ கொஞ்சம் கூட ஸ்பர்ஷிக்கிறதில்லை. ஷட்விகாரங்களை ஜெயிக்காம இருக்கிற எங்களை இந்த மாயை அட்டாக் பண்ற மாதிரி உங்களை இந்த மாயை அட்டாக் பண்றதில்லை. காரணம் நீங்கள் சர்வேஸ்வரனாக்கும். ശരീര இந்திரியாதிகளை ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆராக்கும் உங்களை பஜிக்காம இருப்பா. பகவானோடு கூடி சேர்ந்து மனசு நின்னானாக்கா பிரகிருதி விஷய தால்பரியம் அப்படிங்கிறது இல்லாமையாகும். பகவானிலேந்து மனசு நெகந்து போனானாக்கா பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் உண்டாகும். നമുക്ക് നാമേ മിത്രവുമാകലാം, നമുക്ക് നാമേ ശത്രുവും ആകലാം. ശരീരം, ഇന്ദ്രിയങ്ങൾ, മനസ്സ്, புத்தி இப்படின்னு எல்லாத்திலேந்தும் விடுதல் பிராபிச்சு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல அந்த மோட்ச பதவியில எத்தறதுக்கு முயற்சி பண்றவா உங்களை பஜிக்காம இருப்பாளா பகவானே? ருத்ரனுக்கு கோபம் அப்படிங்கிற விகாரம் இருக்கு. சத்குண ரஜோகுண தமோ குணங்களில தமோ குணமாக்கும் ஸ்ரீருத்ரனுக்கு உள்ளது. அதாக்கும் இங்க ஸ்ரீருத்ரன் இப்படியெல்லாம் சொல்றார். பகவத் அவதாரம் எடுக்கணும்னா கூடியும் பகவானே அவதாரம் எடுக்கணும்னா கூடியும் திரிகுணங்களில ஏதாவது ஒரு குணத்தை ஸ்வீகரிச்சா மட்டும்தான் அவதரிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரளயகால அந்த காலாக்னி ருத்ரனுக்கு சம்ஹார சக்தி கொடுக்கறது ஆதிபராசக்தியாக்கும். விஷ்ணுவுக்கு சம்ரக்ஷண சக்தி கொடுக்கறதும் பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கான சக்தி கொடுக்கறதுமே அந்த மாயாதேவி தான்.
பார்வதி தேவி அந்த பவானி தேவியோடு கூடிட்டு, தேவியோடு பரிவாரங்களோடு கூடிட்டு தன்னந்தனியா அந்த இளாவிரதத்தில் சங்கர்ஷணமூர்த்தியை ஸ்துதிக்கிற பரமசிவனையே ஆக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். ஸ்ரீருத்ரனோடு அந்த சங்கர்ஷண ஸ்துதி கண்டினியூ ஆகிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். ஈஷே இந்த உலகத்தை சொல்படிக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆயிட்டு இந்த உலகத்தை நிரீட்சிதா நன்னா கவனிக்கிற, நன்னா சிந்தனை பண்ணி பார்க்கிற யஸ்யா சங்கர்ஷண பகவானோடு திருஷ்டிகி பார்வை, மாயாகுணச்சித்த விற்த்திபிகி மாயாகுணச்சித்த விற்த்திகளால அஜித மன்யு ரம்ஹசாம் கோபத்தோடு காடின்யம் அப்படிங்கிறத ஜெயிக்காதவர்களான மாயை அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிற நகா எங்களை யதா மாதிரி அணு அபி மாயை உங்களை கொஞ்சம் கூடியும் ந அஜ்யதே அட்டாக் பண்ணலை, உங்களை மாயை ஜெயிக்கலை, மாயைக்கு உங்களை அட்டாக் பண்றதுக்கு சாத்தியம் இல்லை பகவானே. தமோகுணமூர்த்தியாக்கும் சங்கர்ஷணமூர்த்தி இருந்தா கூடியும் மாயையை கண்ட்ரோல் பண்ற பரபிரம்மையான சங்கர்ஷணமூர்த்தி மாயைக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரனாக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பரபிரம்மத்திலேருந்தாக்குமே எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற மாயையை பகவானாக்குமே கண்ட்ரோல் பண்றது. பகவான் சொல்படிக்கு நிறுத்தியிருக்கார் மாயையை. பகவானோடு சொல்படிக்கு நிற்கிறவளாக்கும் மாயை. பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமான ஈஸ்வரனாக்கும் சங்கர்ஷணன். பரபிரம்ம சைதன்யமாயிருக்கிற வாசுதேவன் நிர்குணமூர்த்தியாக்கும். பரபிரம்ம சைதன்யமாயிருக்கிற பிரத்யும்னன் சத்குணமூர்த்தியாக்கும். பரபிரம்ம சைதன்யமாயிருக்கிற அனிருத்தன் ரஜோகுணமூர்த்தியாக்கும். பரபிரம்ம சைதன்யமாயிருக்கிற சங்கர்ஷணன் தமோகுணமூர்த்தியாக்கும். இருந்தா கூட இந்த மூர்த்தி பாவங்கள் எல்லாம் ஸ்வீகரிச்ச பரபிரம்மத்துக்கு மாயையால எந்த ஒரு வித அட்டாக்கும் கிடையாது. காரணம் மாயையை கண்ட்ரோல் பண்றது பரபிரம்மமாக்குமே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துகிற திரிமூர்த்திகள் 3 பேரும் அந்த பரபிரம்ம சக்திகளே தான் மாயையால அட்டாக் செய்யப்படுறவாளும் ஆக்கும். அதனாலேயாக்கும் இங்க ஸ்ரீருத்ரன் சொல்றார், நக யதா எங்களை மாதிரி மாயையால அட்டாக் பண்றவா அப்படின்னு. பிரபஞ்சம் திரிகுணங்களால உண்டானதாக்கும், திரிகுணங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் மாயா நிர்மிதமான பிரபஞ்சம். மாயாதேவி பிரபஞ்சத்தில் சர்வதும் ஆட்டி படைக்கிறா. இருக்கிறது இல்லாத மாதிரியும் இல்லாதது இருக்கிற மாதிரியும் மாயாதேவி தோண வைக்கிறா. உயிரினங்களை கண்ட்ரோல் செய்யற மாயாதேவி, மாயாதேவியை கண்ட்ரோல் செய்யற ஈஸ்வரன். ஆத்மனஹா அவனோடு சொந்தம் ஜிகீர்ஷுகு சரீரம் மனசு இந்திரியம் புத்தி இதெல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுற கஹா ஆறாவதும் தம்ன மன்யேதா உங்களை பஜிக்காம இருப்பாளா. இது ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்தி கிட்ட கேட்குற கேள்வியாக்கும். பிரபஞ்சத்திலேருந்து இந்த சம்சார கடலிலேருந்து ரட்ச பிராபிக்கிறதுக்கு சங்கர்ஷணமூர்த்தியை பஜிக்காதைக்கு வேற வழி இல்லை, பரபிரம்மத்தை பஜிக்காதைக்கு வேற வழி இல்லை. சங்கர்ஷணமூர்த்தியும் பரபிரம்மவும் ஒன்னுதான். 20வது ஸ்லோகம். அசத்ருஷஹா யஹ பிரதிபாதி மாயையா க்ஷீப இவ மது ஆசவ தாமிரலோஜனஹ ந நாகவத்வஹா அர்ஹணே ஈசிரே ஹ்ரியா யது பாதயோஹ ஸ்பர்ஷன தர்ஷித இந்திரியாஹ அசத்ருஷோய பிரதிபாதி மாயையா
क्षीबेव मध्वासवताम्रलोचना ननागवद्वोर्हण ईशिरे ह्रिया यत्पादयो സ്പർശനദർശിതേന്ദ്രിയാ. മായയാല அசத்தாயிருக்கிற திருஷ்டியோடு கூடினவாளோடு பார்வையில பகவான் அப்படிங்கிற நீங்கள் உன்மத்தம் இருக்கிறவர மாதிரியும் அதே மாதிரி துடுத்த கண்களோடு கூடினவராயிட்டும் காணப்படுற. உங்களோடு பாதஸ்பர்ஷனத்தால விகாரங்களுக்கு மாற்றம் வந்தது. அப்படி இருக்கிற இந்திரியங்களோடு கூடின நாககன்யகங்கள் சர்வஞானியான உங்களை பூஜிக்கிறதுல திராணி இல்லாதவாளாயிட்டு பவிக்கிறா. இளாவிரதத்துல நாககன்யகளாக்கும் சங்கர்ஷணமூர்த்திய ஆராதனை பண்றா. அவ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டும் பகவான நன்னா சாட்டிஸ்பாக்சனோடு கூடிட்டு ஒரு சேவனம் பண்றதுல தோத்து நிற்கிறா. மாயையினாலேயாக்கும் இது சம்பவிச்சது. மாயையால அசத்ருஷா நல்லதல்லாத்த திருஷ்டியோடு கூடின புத்தி இல்லாதவர்கள், க்ஷீபஹா உன்மத்தமான நல்லது கெட்டது அப்படின்னு தெரியாத அவஸ்தையில இவ அப்படி ஒரு அவஸ்தை இருக்கிற மாதிரி, மது ஆசவ தேன் அப்படிங்கிற ஆசவத்தை நிறைய குடிச்சு அதனால உன்மத்தமாயிட்டு இருக்கிற தாமிரலோஜனஹா காப்பர் கலர்ல இருக்கிற கண்களோடு கூடி இருக்கிற நீங்கள், யஹா அஜ்ஞானிகளுக்கு புத்தி நன்னா ஒர்க் பண்ணாதவாளுக்கு அப்படி பிரதிபாதி காணப்படுற அவளோட பார்வையில உங்களை அப்படி ஆக்கும் அவ காணறா. உன்மத்தமான பாவத்தோடு கூடிட்டு பார்க்கிறா அஜ்ஞானிகள். எது உங்களோடு பாதயோகோ பாதத்வயங்களில ரெண்டு பாதங்களிலையும் ஸ்பர்ശിച്ചதால சங்கர்ஷணமூர்த்தியை சேவிக்கிறத நாகஸ்திரீகள் பகவானோட பாதங்களை ஸ்பர்ശിച്ചதால தர்ஷித க்ஷோபிச்ச விகாரங்களுக்கு மாற்றம் வந்த இந்திரியாக இந்திரியங்களோடு கூடின நாகவத்வஹ நாககன்யககள் ஹ்ரியா திராணி இல்லாதவர்கள் ஆயிட்டு அர்ஹனே பூஜிக்கிறதுக்கு ந ஈசிரே திராணி இல்லாதவர்களாயிட்டு பவிக்கிறாளே அவளுக்கு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு உங்களை சேவிக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. காரணம் அவளுக்கு உங்களை வேண்டும் விதத்துல சேவனம் பண்றதுக்கு சாதிக்காத சிச்சுவேஷன் உண்டாகிறது. அவளுடைய இந்திரியங்கள் எல்லாம் பலவித விகாரங்களை உண்டாக்குறது. உங்களோட அழகுல அவ பிரமிச்சு போறா. நாககன்யகள் அங்க சங்கர்ஷணமூர்த்தியை பூஜிக்கிறா. அவளுக்கு அவளுடைய இந்திரியங்கள் க்ஷோபிச்சு உங்களை சேவிக்கிறதுக்கு திராணி இல்லாமையாயிட்டு தீரறது. சங்கர்ஷணமூர்த்தியோடு அழகுல மயங்கின நாகஸ்திரீகளுக்கு பகவான பரபிரமமாயிட்டு பார்த்து சேவனம் பண்றதுக்கு சாதிக்காம போறது. 21வது ஸ்லோகம். யம் ஆஹுஹு அஸ்ய ஸ்தித ஜன்ம சம்யமம் த்ரிபிஹி விஹீனம் த்ரிபிர்விஹீனம் யம் அனந்தம் ऋषयः யமனந்தம் ருஷயா ந வேத சித்த அர்த்தம் இவ
സിദ്ധാർത്ഥമിവ ക്വചിത് സ്ഥിതം ഭൂമണ്ഡലം മൂർധസഹസ്രധാമസു യമാഹുരസ്യ സ്ഥിതജന്മ സംയമം ത്രിഭിർവിഹീനം യമനന്ദമൃഷയാ ന വേദ സിദ്ധാർത്ഥമിവ ക്വചിസ്ഥിതം ഭൂമണ്ഡലം മൂർധസഹസ്രധാമസു. பரமார்த்தத்தை நன்னா தெரியற ரிஷிகள் உங்களோடு பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களோடு நிஜஸ்திதிய தெரியறவாளாக்கும். நீங்களாக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யறேள் அப்படின்னும் உங்களுக்கு எந்தவித அழிவும் இல்லை அப்படின்னும் நீங்கள் எப்பவும் இருக்கிறவராக்கும் அப்படின்னும் நீங்கள் அபரிச்சின்னனுமாக்கும் அப்படின்னும் அந்த ரிஷிகள் சொல்லறா. உங்களோடு 1000 சிரசுகளில ஒரே ஒரு சிரசுல இந்த பூமண்டலத்தை ஒரு கடுகுமணி மாதிரி உங்களுக்கு கூடயும் தெரியாத அவஸ்தையில வச்சுட்டு இருக்க. அந்த கடுகுமணி மாதிரி இந்த பூமண்டலம் உங்களோட ஒரு சிரசுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரிய மாட்டேங்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற உங்களுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்ரீருத்ரன் பகவான ஸ்துதிக்கிறார். அஸ்யா பிரபஞ்சத்தோடு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் அர்த்தங்களை எடுத்துக்கிறோம். பிரபஞ்சத்தோடு ஸ்திதா நிலநிற்பு, ஜென்மா, சிருஷ்டி, சம்யமம், சம்ஹாரம் இதுக்கெல்லாம் காரணமாயிட்டு யம் ஆஹுஹு ஆரையாக்குமோ சொல்லப்படுறது. பரமார்த்தத்தை தெரியற ரிஷயா ரிஷிகள் ஆரையாக்குமோ சொல்லறா. அது நீங்களாக்கும். நீங்கள் திரிபிகி விஹீனம் ஜென்ம ஸ்திதி நாசங்கள் இல்லாதவராக்கும் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் சொல்றாளே. சனாதனனான நீங்கள் எப்பவும் இருக்கிறவராக்கும் அப்படின்னு சொல்றாளே. அனந்தம் ஸ்டார்டிங்கும் எண்டும் இல்லாதவராக்கும் நீங்கள் அப்படின்னு ரிஷிகள் யம் ஆரையாக்குமோ சொல்லறா. அது உங்களையாக்குமே சொல்லுறது. மூர்த சஹஸ்ர ஆயிரக்கணக்குக்கு சிரசு உங்களுக்கு இருக்கே, அதுல ஒன்னே ஒன்று ஒரே ஒரு சிரசில தாமசு ஒரு ஸ்தானத்துல ஆயிரக்கணக்குக்கு சிரசுகளில விராடு ரூபிக்கு ஆயிரக்கணக்குக்கு சிரசாக்கும். அந்த ஆயிரக்கணக்குக்கு சிரசுல ஒரே ஒரு ஸ்தானத்துல கொஜிது ஏதோ ஒரு சிரசுல ஏதோ ஒரு இடத்துல சித்தார்த்தம் இவ கடுகுமணி மாதிரி சேர்ந்து இருக்கிற பூமண்டலம், இந்த பூமண்டலத்தை நீங்கள் நவேதா தெரிஞ்சுக்கிறது இல்லையே பகவானே. இந்த பூமண்டலம் எவ்வளோ பெருசு அப்படின்னு நாங்களெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்களுண்டே கடுகுமணி மாதிரி இருக்கிற பூமண்டலம் உங்களோடு ஆயிரக்கணக்கு சிரசுல ஏதோ ஒரு சிரசுல உட்கார்ந்து இருக்கிறது கூடியும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. யம் ஆஹுஹு அஸ்ய ஸ்தித ஜன்ம சம்யமம் த்ரிபிஹி விஹீனம் யம் அனந்தம் ரிஷயஹ ந வேத சித்தார்த்தம் இவ கொஜித் ஸ்திதம் பூமண்டலம் மூர்த சஹஸ்ரதாமசு யமாஹுரஸ்ய ஸ்தித ஜன்ம சம்யமம் த்ரிபிர்விஹீனம் யமனந்தம் யோஷயா ந வேத சித்தார்த்தமிவ கொஜித் ஸ்திதம் பூமண்டலம் மூர்த சஹஸ்ரதாமசு. 22வது ஸ்லோகம். யஸ்ய அத்ய ஆசீத்
യസ്യാദ്യ ആസീത് ഗുണവിഗ്രഹഃ മഹാൻ വിജ്ഞാനധിഷ്ണ്യഃ ഭഗവാൻ അജഃ കില യത് സംഭവഃ അഹം ത്രിവൃദാ സ്വതേജസാ വൈകാരികം താമസം ഐന്ദ്രിയം സൃജേ താമസമൈന്ദ്രിയം സൃജേ യസ്യാദ്യ ആസീത് ഗുണവിഗ്രഹോ മഹാൻ വിജ്ഞാനധിഷ്ണ്യോ ഭഗവാനജഃ കില യത്സംഭവോഹം ത്രിവൃദാ സ്വതേജസാ വൈകാരികം താമസമൈന്ദ്രിയം സൃജേ. பகவானே, பரம்பொருளாயிருக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல பிரத்யட்சப்படுறதுக்காயிட்டு குணம் காரணமாயிட்டு, திரிகுணங்கள் காரணமாயிட்டு மகத்தத்துவம் அப்படிங்கிற சொரூபம் முதல்ல உண்டாச்சு. விஞ்ஞான தத்துவமாக்கும் அந்த சொரூபத்தோடு ஆசிரியம் சித்தம் அப்படிங்கிற தத்துவமாயிட்டு இருக்கிறது அந்த மகத்தத்துவமாக்கும். சித்தத்தோடு அதிஷ்டான தேவதையான வாசுதேவனும் மகத்தத்துவம் ஒன்னேதான். அந்த வாசுதேவனிலேந்து பிரம்மாவும், பிரம்மாவிலேந்து ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிற இந்த நானும் உண்டாச்சு. சொந்தம் விபூதியும் திரிகுணங்கள் கூடிச்சேர்ந்ததுமான அகங்காரத்தால அகங்கார அதிஷ்டான தேவதையான நான் குணப்பிரதானமாயிருக்கிற தேவதா வர்க்கத்தையும் தமோ குணப்பிரதானமாயிருக்கிற பஞ்சபூதங்களையும் ரஜோகுண பிரதானமாயிருக்கிற இந்திரியங்களையும் சிருஷ்டிச்சுருக்கேன். யஸ்யா சங்கர்ஷண பகவானோடு குணவிக்கிரகா குணம் காரணம். பிரபஞ்சத்துல அவதாரம் எடுக்கணுமானா திரிகுணங்களை ஸ்வீகரிக்கணும். அப்படி திரிகுணங்களை ஸ்வீகரிச்சதால மகான் மகத்தத்துவம் அப்படின்னு பேர் இருக்கிற சொரூபம் அத்யா முதல்ல ஆசீது உண்டாச்சு. விஞ்ஞானதிஷ்ண்யா விஞ்ஞான தத்துவமாக்கும் அந்த சொரூபத்தோடு திஷ்ணியம் ஜனனா ஆசிரியம் சமஷ்டியான ஞானமாக்கும் மகத்தத்துவம் அவ்யக்த பாவம் ஆனதிலேந்து மகத்தத்துவம் உண்டாச்சு. சிருஷ்டியோடு முதல் ப்ராசஸ் அவ்யக்த பாவத்திலேருந்து சிருஷ்டியோடு முதல் வியக்த பாவமாயிருக்கிற மகத்தத்துவம் உண்டாச்சு. பகவான் அஜஹா சித்தத்தோடு அதிஷ்டான தேவதையான பகவான் வாசுதேவனும் மகத்தத்துவம் ஒன்னேதான். அப்படிங்கிறதுனால சிருஷ்டிகர்த்தாவான ஸ்வயம்பூவான பிரம்மா ததஹா கிலா வாசுதேவனே ஆன மகத்தத்துவத்திலேந்தாக்குமே உண்டானது. எது சம்பவஹா அகம் பிரம்மாவிலேந்து ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிற நான் உண்டானேன். தேஜசா பரமாத்மாவான சங்கர்ஷணமூர்த்தியோடு தேஜஸால திரிவிருதா திரிகுணாத்மகமா இருக்கிற வைகாரிகம் சத்குணத்திலேந்து தேவதைகள், தாமசம் தமோ குணத்திலேந்து பஞ்சபூதங்கள், ஐந்திரியம் ரஜோகுணத்திலேந்து இந்திரிய பிராண அந்த கரணம் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற 24 தத்துவங்களை, பிரபஞ்ச சிருஷ்டிக்கு தேவையான தத்துவங்களை ஸ்ருஜே நான் சிருஷ்டிக்கிறேன். உங்களோடு அனுகிரகத்தால ஸ்ரீருத்ரனாயிருக்கிற நான் சிருஷ்டி பண்றேன் பகவானே. இருபத்தி 3வது ஸ்லோகம். ஏதே வயம் யஸ்ய வசே மகாத்மனஹ ஸ்திதாஹ சகுந்தா இவ சூத்ரயந்திரிதாஹ மகான் அகம் வைகிருத தாமச இந்திரியாஹ ஸ்ருஜாம சர்வே யது அனுக்ரஹாத் இதம். ஏதே வயம் யஸ்ய வசே மகாத்மனா
ஸ்திதா சகுந்தா இவ சூத்ரயந்திரிதாஹ மகானஹம் வைகிருத தாமசேந்திரியா ஸ்ருஜாம சர்வே யதனுக்ரஹாதிதம். மகாத்மாவான பகவானே, பரம்பொருளே, உங்களோடு கிரியாசக்தியாயிருக்கிற சூத்திரத்தால கெட்டி போடப்பட்டிருக்கிற மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், சாத்விக ராஜச தாமசங்களாயிருக்கிற திரிவர்க்கங்கள் அப்படிங்கிற எல்லாம் கூடி சேர்ந்த நாங்கள் எல்லாரும் கயரால கெட்டி போட்டிருக்கிற பறவைகளை மாதிரி உங்களோடு அனுகிரகத்தால உங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறோம், பரிபாலனம் பண்றோம், சம்ஹாரம் பண்றோம். அப்படி இருக்கிற எங்களையெல்லாம் ஆட்டி படைக்கிற சர்வேஸ்வரனான உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்திய ஸ்துதிக்கிறார். மகாத்மனஹா, மகாத்மாவே ஆன எஸ்யா உங்களோடு வசே கிரியாசக்தியாயிருக்கிற சூத்ரயந்திரிதாக சூத்திரத்தால கயத்தால கட்டி போடப்பட்டிருக்கிற மகான் மகத்தத்துவம், அகம் அகங்கார தத்துவம், வைகிருத தாமசேந்திரியாக சாத்விக ராஜச தாமச தத்துவங்களாயிருக்கிற திரிகுணங்கள் இருக்கிற திரிவர்க்கங்கள் இதெல்லாம் கூடி சேர்ந்த திரிமூர்த்திகளாயிருக்கிற ஏதே வயம், இதெல்லாம் கூடி சேர்ந்தவாளாயிருக்கிற நாங்கள் சர்வே அத்தனை பேரும் சூத்ரயந்திரிதாக கயத்தால கட்டி போடப்பட்டிருக்கிற சகுந்தா இவா பறவைகள மாதிரி எது அனுகிரகாது. ஒரு சில பறவைகளோடு காலில சின்ன ஒரு நூலால ஓடி போகாம இருக்கிறதுக்கு கெட்டி போடுவான். அதையாக்கும் இங்க சொன்னது. அந்த கெட்டி போடப்பட்ட பறவைகளை மாதிரி எது அனுகிரகாது உங்களோட அனுகிரகத்தால நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு அனுசரிக்கிறதுக்கு பாத்தியஸ்தர்களானவாளாக்கும் நாங்கள். பொம்மலாட்டத்துல பொம்மைகளை மாதிரி ஆடுறாராமா சாடுறாராமான்னு சொன்னா அதை அனுசரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவாளாயிட்டாக்கும் நாங்கள் இருக்கோம். உங்களோடு எது அனுகிரகாது உங்களோட அனுகிரகத்தால இதம் இந்த பிரபஞ்சத்தை சிருஜாமா சிருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் செய்யறோம். உங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல ஸ்திதாக இருக்கோம். பிரம்மா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணு பரிபாலனம் பண்றார், ஸ்ரீருத்ரனாயிருக்கிற நான் என்னோட டியூட்டியான சம்ஹாரத்தை நடத்துறேன். எல்லாம் உங்களோட அனுகிரகத்தாலேயாக்கும். உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம், உங்களோட கண்ட்ரோல்லையாக்கும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் பகவானே சங்கர்ஷணமூர்த்தே. 24வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்திய துதிக்கிறதாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிச்சுட்டு இருக்கார். அதனால ஸ்லோகங்களாயிட்டாக்கும் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். என் நிர்மிதாம் கர்ஹி அபி கர்ம பர்வணீம் மாயாம் ஜனஹா அயம் குணசர்கமோகிதஹா ந வேத நிஸ்தாரண யோகம் அஞ்சசா தஸ்மை நமஹா தே விலய உதய ஆத்மனே விலயோதயாத்மனே யன்னேர்மிதாம் கர்ஹ்யபி கர்ம பர்வணீம் மாயாம் ஜனோயம் குணசர்கமோஹிதா ந வேத நிஸ்தாரண யோகமஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலயோதயாத்மனே விலய உதய ஆத்மனே விலயோதயாத்மனே. பகவானே, நீங்கள் சிருஷ்டிச்சிருக்கிறதும்
கர்மகுண கிரந்திகளோடு கூடினதுமான இந்த மாயைய குணசர்க்கத்தால பலவித மோகத்தை பிராபிச்சவாளான நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இருந்தா கொடியும் இந்த மாயைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு சாதிக்கிறது இருந்தா கொடியும் இந்த மாயைய ஜெயிக்கிறதுக்கான உபாயம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களோடு ஆதி காரணமா இருக்கிற உங்களுக்காயிட்டு பகவானே சங்கர்ஷணமூர்த்தே நமஸ்காரம் நமஸ்காரம். குணசர்க்கமோகிதா திரிகுணங்களால இருக்கிற சிருஷ்டியால அட்ராக்ட் செய்யப்பட்ட அயம் இந்த ஜனஹா உயிரினங்கள் கர்ம பர்வணி கர்மவாசனையோடு கூடின ஹிருதய கிரந்திய தொடர்ந்து உண்டாகிற கர்ம பிரான்சஸ்களை என் உங்களால நிர்மிதாம் சிருஷ்டிக்கப்பட்ட மாயாம் மாயா சக்திய நவேதா தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லா உயிரினங்களையும் மாயாவலையில சிக்க வைக்கிற பகவானே உங்களோட மாயா சக்திய சாதாரண உயிரினங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. திரிமூர்த்திகளான நாங்கள் உங்களோட மாயா சக்திய தெரிஞ்சுக்கிறோம்னா கூடியும் கர்ஹி அபி அப்படி இருந்தா கூடியும் அஞ்சசா அதிசீக்கிரமா நிஸ்தாரண யோகம் நவேதா மாயைய மறிகடக்கிறதுக்கு மாயைய ஜெயிக்கிறதுக்கான உபாயம் நாங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். விலயா அப்படின்னா சம்ஹாரம், உதயா அப்படின்னா சிருஷ்டி, ஆத்மனே அப்படின்னு சொன்னது ஆத்மஸ்வரூபனாயிருக்கிற ஸ்திதி காரணனாயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணனாயிருக்கிற இங்க ஆத்மனே அப்படின்னு சொன்னது ஸ்திதி அப்படின்னு அர்த்தம். ஸ்திதி காரணன் அதானது விலய காரணன், உதய காரணன், ஸ்திதி காரணன், சம்ஹார காரணன், சிருஷ்டி காரணன், ஸ்திதி காரணன் இப்படி எல்லாம் இருக்கிற தஸ்மை இப்படி எல்லாம் இருக்கிற தே உங்களுக்கு நமஹா நமஸ்காரம் இப்படின்னு சொல்லிண்டு ஸ்ரீருத்ரன் சங்கர்ஷணமூர்த்திய ஸ்துதிச்சார் அப்படின்னு சொல்லிண்டு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லி நிப்பாட்டுறார். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சம ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயம் முடிவடைகிறது.